அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் சொர்க்கம் நரகத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறியுள்ளார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். சொர்க்கம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் எந்த கண் பார்த்ததும் இல்லை, எந்த காது கேட்டதும் இல்லை, எந்த மனித மனமும் நினைத்ததும் இல்லை. புகாரி, முஸ்லிம். சொர்க்கம் என்பது துன்பமே இல்லாத இடம். அங்கே பசி இல்லை, தாகம் இல்லை, நோய் இல்லை, வயது முதிர்வு இல்லை, மரணம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சொர்க்கவாசிகள் இளம் வயதில் அழகாக அமைதியான உள்ளத்துடன் இருப்பார்கள். ஒருவர் சொர்க்கத்தில் ஒரு முறை நுழைந்து விட்டால் அவருக்கு கிடைக்கும் ஆனந்தம் என்றென்றும் முடிவே இல்லை. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒரு சிறிய இடம் கூட இந்த உலகம் முழுவதையும் விட சிறந்தது. அதன் மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹுவை நேரில் காண்பது. அதுவே சொர்க்கத்தின் உச்ச ஆனந்தம். நரகம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை நினைத்து அழுதார்கள். அவர்கள் சொன்னார்கள், நரகத்தின் தீ இந்த உலகின் தீயை விட 70 மடங்கு கடுமையானது. முஸ்லிம். நரகத்தில் தண்ணீர் இல்லை, கருணை இல்லை, நிம்மதி இல்லை. அங்கே குடிக்க கொடுக்கப்படுவது கொதிக்கும் நீர். அது குடித்தவுடன் உள் உறுப்புகளை கிழிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள், ஒரு மனிதன் சிறிய பாவத்தை இலகுவாக நினைத்து செய்கிறான், ஆனால் அது அவனை நரகத்திற்கு இழுக்கிறது. அவர்கள் மேலும் கூறினார்கள், நரகத்தில் அதிகமாக இருப்பவர்கள் பெண்கள். ஏனென்றால் அல்ல, நன்றியின்மை, நாவை கட்டுப்படுத்தாமை போன்ற காரணங்களால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரக்கமான அறிவுரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பயமுறுத்த மட்டுமில்லை, காப்பாற்றவே சொன்னார்கள். அவர்கள் கூறினார்கள், நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றுங்கள். ஒரு பேரீச்சம்பழத்தின் பாதி அளவுக்கான தானம் செய்தாலும் சரி. மேலும் அல்லாஹ்வின் கருணை அவரின் கோபத்தை விட மிகப்பெரியது. முடிவு செய்தி. 5 நிமிடத்தின் இறுதி. சொர்க்கம் கனவு இல்லை, நரகம் கதை இல்லை, இரண்டும் உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உண்மை. நாம் இன்று செய்யும் ஒரு தொழுகை, ஒரு துஆ, ஒரு நல்ல செயல் நாளை சொர்க்கத்தின் கதவை திறக்கலாம். அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் சொர்க்கவாசிகளாக ஆக்குவானாக. ஆமீன்.